நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், நீ என்ன புடிங்கியா? மனசுல என்ன ஹீரோ நினைப்பா? அவனை போட்டதாண்டா சரி வரும். போடுங்கடா. கார்த்தி, ஜோ. ஏய், என்னாச்சு ஜோ? கார்த்தி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? என்ன கனவு எதனா கண்டியா? ஆமாண்டா, ரொம்ப பயந்துட்டேன்டா. அந்த இருதயத்தோட ஆளுங்க உன்னை வந்து அடிச்சு கொலை பண்ற மாதிரி பயங்கரமான கனவு கண்டேன்டா. ஏய் ஜோ, கனவுக்கு இல்லாம அழுதுட்டு இருப்ப. என்ன ஜோ? இல்லடா கார்த்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம பசங்களை விட உன் மேல தானே அந்த இருதயம் ரொம்ப கோவமா இருக்கான். அப்படிலாம் எதுவும் இல்ல ஜோ. இல்ல, எனக்கு தெரியும். நான் சொல்றது நீ கேளு கார்த்தி. நீங்க இருக்க வேண்டாம், டெல்லிக்கே கிளம்பிடு. இங்க இருந்து அவங்க ஒன்னு சும்மாவே விட மாட்டாங்க. நீ தேவையில்லாம ரொம்ப பயந்துட்டு இருக்க ஜோ. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் சொல்றது என்னைக்குமே நீ கேட்க மாட்டியா? ப்ளீஸ்டா கார்த்தி, எனக்காகடா. ஜோ, இன்னைக்கு அவனுங்களுக்காக நான் பயந்து ஓடினா மேட்ச் யார் பாத்துப்பா? மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நீ மட்டும் தான் எல்லாத்துக்கும் போய் முன்னாடி நிக்கணுமா? ஜோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் பின் வாங்கினா கூட அது நம்மளுக்கு தான் மைனஸ். நம்ம ஒன்னா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் ஜோ. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு நீ தான் முக்கியம். ஏய், எனக்கு எதுவும் ஆகாது ஜோ, பயப்படாத. வா. ஏரியாவே ஜுலூர் இருக்கு. ஜோதிகா வீட்டில் நாய் வளர்ப்பாளே. இத்தனை நாளில் இவ்வளோ காலையில் வந்து மீட் பண்ண சொன்னதே இல்லையே. ஒருவேளை ஒரு வாரமாக நம்மளை பார்க்காம இருந்ததுனால நம்ம மேலே ரொமான்டிக் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கலக்கடா செல்லம். ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஜோ, உங்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். அங்கே இரு, இதோ வந்துடுறேன். சரி வா. ஹாய். ஏய், என்ன ஜோ இவ்வளோ டல்லாக இருக்க? என்ன காலையில் இவ்வளோ டல்லாக இருக்கா? ஒருவேளை நம்மகிட்ட இன்னும் எதிர்பார்க்குறா போல. இப்போ பாரு ஜோ, கிளி 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 சிரிச்சிருமா. என்ன மூட் அப்செட்டாகவே இருக்கா? என்ன ஜோ இவ்வளோ காலையில் வர சொல்லிட்டு மூட் அப்செட்டாகவே இருக்க? ஏதாவது முக்கியமான மேட்டரா? வீட்டில் யாரும் இல்லையா? வீட்டுக்கு வெளியே நின்று இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, இப்பதான் எல்லாரும் வெளியே கிளம்புனாங்க. வெளியே போயிருக்காங்களா? அப்போ ஜாலி, வா உள்ள போய் பேசலாம். ஏய், கொன்றுவேன். கொல்லுவியா? சரி ஜோ, என்ன விஷயமா வர சொன்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நினைச்சேன் அப்பவே 3-10 ரூபாய்க்கு இந்த கண்ணாடி வாங்குறப்போ. இப்போ பயம் போயிருக்குமே. டேய் ப்ளீஸ்டா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அப்படியா? அப்போ கண்ணாடி போட்டுக்கிறேன், அப்பதான் காது கேட்கும். இப்போ சொல்லு. நேத்து ஒரு கனவு கண்டேன். என்னை பத்தி ஏதாவது ரொமான்டிக் ட்ரீமா? ப்ளீஸ்டா. சரி 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 சொல்லு. 4-5 ரவுடிங்க கார்த்திய அவனுக்கு அந்த இருதயத்தோட ஆளுங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. என்ன ஜோ கனவு கண்டதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? எனக்கு கூட லாஸ்ட் 2 இயர்ஸா எங்க ஆயா சாவற மாதிரியே கனவு வந்தது. ஆனா எங்க ஆயா இப்பதான் ஹெல்த்தியா நடக்குது. அது மட்டும் இல்லாம சாவற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்லதுதான் நடக்கும்னு அர்த்தம். உண்மையாவாடா? சத்தியமா ஜோ. ரொம்ப வலிக்குதாமா? சத்தியத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டேன். ஆமா, சாவற மாதிரி தானே கனவு கண்ட? சாவற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏதாவது கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல யாரா கல்யாண வயசுல இருக்கிறது? 7 கழுத வயசாகுது, இன்னும் என்கிட்டே கேட்டு. கல்யாணம் ஆகிற வயசுல உங்க வீட்டுல கார்த்தியை நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கார்த்திக்கு உன்னை விட்டு கல்யாணம் பண்ணா தப்பாயிடும். அதனால உனக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அப்ப நம்ம லவ் பண்ண முடியாதா? என்னடி, என்ன கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லையா உனக்கு? கல்யாணம் சொன்னது உனக்கு எனக்கு தான்மா. அப்போ கார்த்திக் எதுவும் ஆகாதுன்னு சொல்றியா? அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல வந்து கல் அடிச்சானுங்களே, அது மட்டும் இல்லாம கார்த்திக்கும் டானோட பையனுக்கும் பிரச்சனை வேற. அந்த கோச் மேல வேற வண்டி விட்டு ஏத்திட்டானுங்க. அதெல்லாம் நினைச்சிட்டு பத்திருப்ப. அதான் அந்த கெட்ட கடன் வந்திருக்கு. சரியா? எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. அப்ப நான் என்னடா பண்றது? இனிமேல் ஒண்ணு பண்ணு. தூங்குறப்போ
ஐயாவை நினைச்சிட்டு பாடு. ஐயோ வேண்டாம்ப்பா. ஏண்டி? அதையும் நான் ஒரு நாள் பண்ணி பார்த்தேன். என்ன வந்துச்சு? பேய் வந்துச்சு. பேய் வந்துச்சா? உண்மையாவ சொல்ற? ஐ வெக்கப்படுறா. அப்போ கார்த்திக் எதுவும் ஆகாதுல்ல? இந்த டி ரஞ்சித் இருக்கிற வரைக்கும் கார்த்திக் ஒண்ணுமே ஆகாது. நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே? சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். பாரு துரும்ப இழைச்சு போயிருக்க. இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு யாராவது ஆறுதல் சொல்லணும். அதனால வா, நான் வீட்டுக்குள்ள போய் உனக்கு ஆறுதல் சொல்றேன். ஐயா சாமி, ஒன்னும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன். கான்ஃபிடென்ட்? 100% கான்ஃபிடென்ட். ஷூர்? ஷூர். இந்த லைஃப் லைன்லாம் கூட யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்பு. கம்ப்யூட்டர் ஜி. பாய் பாய் பாய். இளமாறன் அமுதன், என்ன பண்றீங்க? வாடா சைல்டு, எப்போ வர சொன்னா எப்போ வர நீ? டேய், அதான் ஜிம்முக்கு போறேன்னு சொன்னல. டேய் நீ எல்லாம் ஜிம்முக்கு போய் என்னடா பண்ண போற? நான் ஒன்றும் பண்ண போதில்ல தான், இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாமே. டேய் மாமா, அதெல்லாம் கிடையாது. இவெல்லாம் எதுக்கு தெரியுமா ஜிம்முக்கு போறான்? எதுக்குடா? எதிர் வீட்டுல இருக்க ஃபிகருங்களை உஷார் பண்றதுக்கு. எதிர்த்த வீட்லயா? ஏன்டா வயிற்றுல கலப்புறீங்க? ஒரு ஃபிகர் கிடையாது மச்சி, பூரா ஆயாங்க தான். பின்ன உன்னெல்லாம் வச்சு எங்கடா பொண்ணுங்களை வளர்க்கறது? ஆயாங்களை தான் வளர்க்கணும். ஏண்டா டேய், ஓட்டுறதுக்கு காலையில என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? சைல்டு, நண்பர்களை போய் சந்தேகப்படுறா. செகண்ட் ஷோக்கு 3 டிக்கெட் கிடைச்சிருக்கு, படத்துக்கு போலாமே தான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆமாண்டா, சகுனி படம் சூப்பரா இருக்கான். சந்தானம் எல்லாம் பின்றாராம். இப்பதான் பசங்க ஃபோன் பண்ணி சொன்னானுங்க. நான் வரலடா. ஏன்? காலையில கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்குடா. செகண்ட் ஷோ முடிச்சுட்டு போறதுக்குள்ள 1-2 ஆயிடும். நான் வரலடா. இவர் பெரிய கடமை வீரன். எச்சி மூடு, ஒழுங்கா எங்களோட வா. பிராக்டிஸ் எல்லாம் போக வேணாம். எங்க கிட்டே பீத்திரியா? டேய், டீம்ல நாங்க கூட தான்டா இருக்கோம். உனக்கு என்ன அவார்டு தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல மச்சான், இவன் விளையாடுறத பார்த்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைக்கும்னு நினைக்கிறான். காமெடி ஃபெலோ. உங்க கூட கூப்பிட்டு உடனே படுத்துக்கொண்டா நல்லவன், இல்லைன்னா மரண ஓட்டு ஓட்டுவீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். ஏண்டா டேய், அன்னைக்கு சந்தானம் பாண்டியன் சார் நீ ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்றேன்னு சொன்ன உடனே டீமுக்காக உயிரை கொடுக்கலான்னு பாக்குறியா? டேய், மேட்ச் ஆடி செத்தா கூட கரஸ்பாண்ட் காலேஜ் வாசல்ல கல்வெட்டு வைக்குமோ தவிர கால் காசு கொடுக்காதுடா. ஏய், நான் ஒன்னும் காசு எதிர்பார்த்தா இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒன்னும் காசு எதிர்பார்த்தா இல்ல, நம்ம காலேஜுக்காக ஆடுறேன். ஆடு ஆடு, யார் வேணான்னு சொன்னா? ஆனா எங்க கிட்டே ஆணவத்துல ஆடாதடா. பிராக்டிஸ்க்காக மட்டும் இல்லடா, இப்பெல்லாம் வீட்டுக்கு லேட்டா பண்ணா அப்பா சத்தம் போடுறாரு. குழந்தை சாக்கு சொல்லுது பாடுறா. ஏண்டா, நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி படத்துக்கு போறேன்னு சொல்லவா? ஆமா, அவர் உங்ககிட்ட எல்லாம் ஓகே தான் சொல்லுவாரு, அப்புறம் என்னதான் பூச்சி கத்துவாரு பாப்பே. டேய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம இன்னைக்கு படத்துக்கு போறோம், நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான். அது இல்லடா. டேய், காசுகள்லாம் பாக்காரா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வா. டேய், நீ வந்தா மட்டும் போதும்டா. இல்லடா என்பா, நான் வரல. என்னடா, அவ்வளவுதானா? சரிடா, நீ கிளம்பு. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. சார் இல்ல சார், பரவாயில்ல சார், நீங்க கிளம்புங்க சார். என்னடா கோச்சிங்களா? சார் இல்ல சார், கிளம்புங்க சார். கிளம்புங்க சார், பரவாயில்ல. சரிடா, பாய் என்பா. சரி, பாய் போயிட்டு எங்க வச்சேன் சாவியை காணுமே. படத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னால, இப்ப திரும்பி வருவான் பாரு. பைக் சாவி குடுறா. பஸ் யார் பஸ் நீங்க? டேய், நீ தான் சிரிக்கிற, ஒழுங்கா சாவி குடு. டேய், பின்ன சிரிக்காம அலட்டுமா? டேய், சாவியை குடுங்கடா, எங்க அப்பா தேடுறா. சாவில எங்கிட்ட இல்ல பாஸ். உங்க அப்பா தேடுவா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க பாஸ். குடுறா, சாவியை குடுறா. டைம் அவனுக்கு கிளம்பணும், போடா. டேய் மச்சி, சாவியை கொடுத்துட்டு போங்கடா. டேய், போடா போடா. டேய், அது எங்க தேடினாலும் கிடைக்காது. என்னடா மச்சி, கிளம்பலாமா? ஏதுடா எவ்வளவு பணம்? வீட்டுல கேட்டாங்கன்னு நான் தான் வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். வட்டிக்கு வாங்கின காசை ஏன்டா பெட்டு கீழே போட்டு வச்சிருக்கீங்க? டேய், நீங்க 2 பேர் ஏதோ பெருசா தப்பு பண்றீங்கன்னு தோன்றா? டேய், என்னடா சொல்ற? நாங்க 2 பேர் பேங்க்ல கொள்ளடிச்சோன்னு சொல்றியா? அப்படிலாம் சொல்ல, ஆனா இது நல்ல வழியில வந்த காசு இல்ல. வேணாம், பின்னாடி பெருசா அசிங்கப்பட வேண்டியது இருக்கும்டா. நம்ம குடும்பம்லாம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. டேய், உன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது. இந்தா உன் சாவி, கிளம்பு. ஓவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன்.
டேய் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்புடா. படா படா. தப்பு பண்றீங்கடா. நமக்கு அட்வைஸ் பண்றான். கரெக்டா இருக்கா பாரா. எங்கடா? இதோ வந்துட்டாங்கண்ணா. அண்ணா எங்கடா போய் தொலைஞ்சிக்க? எரும மாடிகளா? சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. சாரிண்ணா, அவன் எப்படியா மிஸ் ஆயிட்டான். நீங்க அவனை அப்ப மிஸ் பண்ணதுனால தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். போன முறை மிஸ் ஆன மாதிரி இந்த ட்ரிப் மிஸ் ஆக கூடாது. அவனை போட்டு தள்ளுறவா? அவன் உயிரோட இருக்க விடாரா? சந்தான பண்ணியான தூக்குன மாதிரி இவனையும் தூக்குங்கடா. சொல்லிட்டீங்கல்ல, அவன் தலையோட வரும். ஏய் ஏய், ஒரு நிமிஷம். இந்த வாட்டி தலையோட வரல, உன் உடம்புல தலை இருக்காது. புடி. கவலையே படாத, தலையோட வரும். அண்ணா ஒருவேளை ஆக்சிடென்ட்ல தலை நசுங்கிடுச்சுன்னா? தலை போச்சுன்னா என்னடா மடையா? குடல், கிட்னி, சட்னில இருக்குல்ல, அதோட வாங்கடா. பன்னாட போடா பாடி மாடுங்களா. ஹே பரத், கார்த்திகை பாத்தியா? அவனை பார்க்கறதா என் வேலையா? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? இந்த காலேஜுக்கு படிக்க வந்திருக்கேன். டேய், நான் இப்போ நேரடா கேட்டேன். கார்த்தியை பார்த்தேன் தானே கேட்டேன். ஒன்னு பார்த்தேன்னு சொல்லணும், இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன அவ்வளவு வாய்? திரும்ப அடிச்சிடானோ? என்ன ஜியா, கோமா இருக்கியா? டேய், கேண்டீன்ல ஏன்டா அந்த ஜெஸ்ஸியை பார்த்து அப்படி விழிஞ்சிட்டு இருந்த? கேவலமா மாட்டியே. ஆக்சுவலி சப்ஜெக்ட்ல ஒரு டவுட், அதை கேட்டா அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓ, சப்ஜெக்ட்ல டவுட். நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியே ஸ்கேன் பண்ற மாதிரி குறுன்னு அவளை பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாரு ஜெயா, எந்த பொண்ணா இருந்தாலும் உன்னை தவிர எல்லா பொண்ணும் எனக்கு தங்கச்சி மாதிரி. ஓ, இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? போய் அந்த ஜெஸ்ஸிய ஏன்டா இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்க? சச்சா ஜெயா, இந்த மாதிரிலாம் பேச ஜெயா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அப்படிதான் வச்சுக்கோங்க. என்னது அப்படிதான் வச்சுக்கோயவா? எவ்வளவு தைரியம் உனக்கு? என்கிட்ட இன்னொரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சேன்னு சொல்ற? வாளிய குத்துவேன். ஏய், சரியான ரவுடி பொண்ணா இருக்க. வேற என்ன தாண்டி சொல்றது? கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணலான்னு வேற நினைப்பா உனக்கு? அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண கரண்டிய காய வச்சு வாயிலே சூடு வைப்பேன். இது சரி வராது. சாரிமா, சரண்டர். அந்த பயம் இருக்கட்டும். அது சரி, அந்த சொட்ட டானோட பையனை பயங்கரமா அடிச்சிங்களாமே, நல்லா வாயிலே குத்துனியா? எப்ப அவன் கையில சிக்கினானோ உடனே எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு? அவனை தோச்சு அடிச்சு ஓட விட்டுருப்பேன். இது வேறயா? அதான் சரி, அடிச்சிங்களே. நல்லா 6 மாசம் ஏந்திரிக்க முடியாத மாதிரி அடிச்சிருக்கலாம்ல. ஏய், நாங்க என்ன பிளான் பண்ணி அடிச்சோம்? கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தான், நக்கலா பேசினான். கோவத்துல ஒரு 4 அடி அடிச்சோம். இருந்தாலும் நீங்களாம் வேஸ்ட்ரா. கையிலேயே பேட் ஸ்டம்ப்லாம் இருந்ததுல, நல்லா மண்டைய பொளந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். நான் ஜாமீன்ல எடுத்திருப்பேன்ல. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. சரி சரி, நீ எதுவும் பேச தேவையில்ல. முதல்ல நீ அடிச்சதுக்கு எனக்கு ட்ரீட் கொடு. ட்ரீட்டா? எதுக்கு? நான் கூட இருக்கிற தைரியத்துல தானே நீ அவனை அடிச்சு ஓட விட்ட. அதுக்கு எனக்கு ட்ரீட் வேணும். சரி, என்ன வேணும்னு சொல்லு. என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் சுல்தான்ஸ் ரொமான்ஸ் வேணும். சுல்தான் ரொமான்ஸ்? அதெல்லாம் கேண்டீன்ல கிடைக்காது. போ, வெளியில போய் வாங்கிட்டு வா. வெளியில போயா? எங்க கிடைக்குதோ அங்க போய் வாங்கிட்டு வா. சரி, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர? ஒண்ணு வாங்கிட்டு வா போதும். நீ வேணாலும் சேர்ந்து சாப்பிடலாம். இருந்தாலும் நீ இந்த லவ்ல எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்க தம்பி. உனக்கு நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு முதல்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்லி தரேன். சரிங்க மேடம். போங்க போங்க. சுல்தான் ரொமான்ஸ் கேக்குதா? இருடி மாப்ள, உனக்கு வைக்கிற ஆப்பு.
ஹலோ மோகனே, பையன் தனியா வரான், கேட்ச் பிடிச்சிக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை நாங்களே பண்ணாம உன்ன எதுக்கு தெரியுமா பண்ண சொல்றோம்? உனக்கு பண்ண தெரியாதுண்ணா. ரொம்ப அசிங்கப்படுத்துறேனே. நீ சொல்ற மாதிரி சொல்லலாம், டீசலா சொல்லணும்னா இந்த முறை அவன் மிஸ் ஆகக்கூடாது. நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. அவன் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்கல டீ சாப்பிட்டு வரலாம். இந்த டைம்ல போய் டீ சாப்பிடலான்ட்ட? வா லஞ்சே சாப்பிடலாம். நான் உனக்கு நான் பசிக்குதா? வா நம்ம எல்லாரும் போய் லஞ்ச் முடிச்சு வந்துடலாம். அப்போ இந்த பையனை கொல்ல தேவையில்லையா? ஐயோ மறந்துட்டேன்பா. ஏன் நம்ம டிரைவர் தானே வண்டி ஓட்டுறான், அவன் கொல்ல மாட்டானா? ஹலோ, அவன் பிரிட்ஜை தாண்டி வந்துகிட்டு இருக்கான்டா, போட்டுருங்க. அப்படியா? ஓகே டன். அண்ணே, அவன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கானா? பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டானா? எந்த பிரிட்ஜரா? ஐயோ அதை கேட்கலையே. பிரிட்ஜில் வச்சு எப்படி அவனை போட்டு தள்ள முடியும்? அவன் எங்க இருக்கான்னு கேளு. ஐயோ அவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே. எவன் ஃபோன் பண்ணாலும் அவனை கேளுடா. ஓகேண்ணே. நான் கேட்டியா? அதோ மிஸ்ஸில் கொடுத்துருக்கானே, அவனே திருப்பி லைன்ல வருவான். ஏடா இப்படி இருக்கிறீங்க? அண்ணே செல்போன்ல பேலன்ஸ் கம்மியா இருக்குண்ணே. ஒரு ஐஸ்கிரீம் கடையை கூட காணோம். ஆல்கேட்ஸ் கூப்பிடுறான். சொல்லு சகோ. ஓகே சகோ, நான் வெயிட் பண்றேன். அவன் சொன்னபடி பார்த்தா இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே. ஒருவேளை அவன் கணக்குல வீக்கா இருப்பானோ தெரியலையே. ஏய், அவன் பக்கத்துல வரும்போது அவனை ஒரே அடி அடிச்சு தூக்குறேன். அண்ணா அது முடியாது, அவங்க வர்றாங்க பாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல.